எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை ஆசிரியர் துதி 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிது நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக அடியே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 துதி. திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை. திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி. வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர். மறுவு பொருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார். ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒலிக்கீரர் கல்லாடனார். உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார். திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி. சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி. சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் சோலைமலை கிராமத்தை சேர்ந்த சிவத்திரு பூங்கொடி ஐயா அவர்கள். வாங்கய்யா. நன்றி. சிவாயம். திருச்சிற்றம்பலம். அற்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும். பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியங்கன் ரெண்டனவும் புவனம் உய்ய. இருக்கடவுண்டர் அருளும் உலகு எல்லாம் ஈந்தாள் தன் திருவருளும் எனவும் கூடி. திருக்கலைஞர் ஞானக்கன்று அரசும் சென்று
செஞ்சடைவார் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிட்டம்பலம். நன்றிங்க. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் திறத்தல் பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம் நாவல்பட்டி காட்டூர் கிராமத்தை சேர்ந்த சிவ திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள். வாங்க. நன்றிங்க. நமச்சிவாய அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். திருக்கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமான் உற்ற பின்னை நீர் அம்மா அலங்கி அரற்றாதே. திருமாமணி திருக்கதவும் திறந்த போதே சிவபிரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசி அருகாமையில் வசிக்கக்கூடிய சிவ திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். வாங்க. திருச்சிட்டம்பலம். சிவாயனம். திருப்பள்ளி எழுச்சி. போற்றி என்பால் முதல் ஆகிய பொருளே உழந்தது பூங்கலல் இணைதுணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கரு மலரும் எழில்நகை கொண்டு திருவடி தொழுவோம். சேற்றிதழ் கமலங்கள் மலர்தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. ஏற்றுவர் கொடி உடையாய் எமை உடையாய் என்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். திருச்சிட்டம்பலம். எழுந்தருளாய் எழுந்தருளாயேன்னு கொஞ்சம் எழுப்பாங்க. அந்த ஏன்னு இருக்கு இல்லையா, எழுந்தருளாயே. அற்புதம். சரியா சரியா சரி. நன்றி நன்றி. அடுத்து பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வந்தோம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திர நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களும் மீண்டும் ஒரு முறை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். எம்பெருமானுடைய பெரும் கருணையினாலே
நமக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து வைத்திருக்கக்கூடிய எல்லாம் வல்ல திருவருளுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து பிறந்து மொழி பயின்று தாய் தந்தை என்று உலகத்தை அறிமுகப்படுத்தி காரிய குருவாகவும் காரண குருவாகவும் வந்து பிறகு சிவகுருவாக வந்து எம்பெருமானுடைய திருவடியாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல கபாலீஸ்வரனாக இருக்கக்கூடிய குரு நடுவிலே நம்மை அறிமுகப்படுத்தி வைத்த அந்த குருவர்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவிய அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதான் நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 14வது தலைப்பின் கீழே காலச்சக்கரம் என்கிற தலைப்பின் கீழே 26 பாடல்கள் நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு 27வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 26 பாடல்கள் சிந்தித்திருக்கிறோம். 27வது பாடல் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பாடல். அண்ணல் இருப்பிடம் ஆரும் அறிகிலர், அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்களுக்கு, அண்ணல் இருப்பிடம் ஆரும் அறிகிலர், அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்களுக்கு, கண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும், அண்ணலை காணில் அவன் இவன் ஆகுமே, கண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும், அண்ணலை காணில் அவன் இவன் ஆகுமே. இனி பாடலை கொஞ்சம் பதமா பார்த்துடலாம். அண்ணல் இருப்பிடம் ஆரும் அறிகிலர், அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்களுக்கு, கண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும், அண்ணலை காணில் அவன் இவன் ஆகுமே. அண்ணல் இருப்பிடம் ஆரும் அறிகிலர், அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்களுக்கு, கண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும், அண்ணலை காணில் அவன் இவன் ஆகுமே. இனி பதமா பார்த்துட்டோம். பெருங்கருணையினால சுவாமியோட பெருங்கருணை திருமூல நாயனாருடைய திருவடிகளை வணங்கி மனமொழி மேகலாலே அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலே வணங்கி இனி பாடலுக்குண்டான பொழிப்புரைக்கு போகும். தர்மயாதனம். பாடலுக்குண்டான பொழிப்புரை. சிவனது இருப்பிடத்தை ஒருவரும் அறிய மாட்டாது அல்லல் ஒருகின்றனர். சிவனது இருப்பிடத்தை ஒருவரும் அறிய மாட்டாது அல்லல் ஒருகின்றனர். அதனை குருவின் உபதேசப்படி சிந்தித்து தெளிகின்றவர்களுக்கு அவன் என்றும் அழியாது உயிருக்கு உயிராய் இருத்தல் விளங்கும். அவ்விளக்கத்தின் வழி அவனை கண்டால் அவன் காணுகின்றவனுக்கு வேறாயிராமல் இவனே ஆகிவிடுவான். இன்னும் ஒரு முறை நான் பொழிப்புரையை படிக்கிறேன். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். கவனமா பாருங்க. சிவனது இருப்பிடத்தை ஒருவரும் அறிய மாட்டாது அல்லல் உறுகின்றனர். அதனை குருவின் உபதேசப்படி சிந்தித்து தெளிகின்றவர்களுக்கு அவன் என்றும் அழியாது உயிருக்கு உயிராய் இருத்தல் விளங்கும்.
அவ்விளக்கத்தின் வழி அவனை கண்டால் அவன் காணுகின்றவனுக்கு வேறாயிராமல் இவனே ஆகிவிடுவான். இதுதான் பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ரொம்ப எளிமையா தான் இருக்கு. இப்ப நம்ம யதார்த்த உலகத்தில் நம்ம சைவ நெறி பாடசாலையில நம்முடைய நிகழ்ச்சியில நம்ம அடியார்களுக்கு திருமூல நாயனாருடைய இந்த திருமந்திரம் என்ன சொல்ல வருதுன்றது நம்ம யதார்த்தமா பார்த்துடலாம். சிவபெருமான சிவசிவம் மீண்டும் திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நம்ம சைவ நெறி பாடசாலையில நம்ம அடியார்களுக்கு திருமூல நாயனார் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம். அண்ணல் இருப்பிடும் ஆறும் அருகில, முதல் வரி இதுதான். அண்ணல் இருப்பிடும் ஆறும் அருகில. இந்த பொழிப்புரையில சிவனது இருப்பிடத்தை ஒருவரும் அறிய மாட்டாது அல்லல் வருகின்றன தெளிவு கொடுத்திருக்காங்க. அது உண்மைதான். சிவன் எவ்வண்ணத்தன், என்ன நிறத்தன், அவன் எப்படி இருப்பான், அவனுடைய ஹைட் என்ன, அவனுடைய வெயிட் என்ன, என்ன நிறம், என்ன வண்ணம், என்ன உரு, இப்படிலாம் மாணிக்க வாசகர் எவ்வண்ணத்தன் சொல்லிட்டு எல்லாம் கேட்டிருப்பாங்க. என்ன நிறத்தன். ஆனா ஒருபோதும் அதெல்லாம் இல்லை. அதுக்கு அப்பாற்பட்டவன். ஒரு இலக்கணத்திற்கோ ஒரு இலக்கியத்திற்கோ கட்டுப்படுகின்ற இலக்கணத்தை போல் அல்லாமல் எந்த வரையறைக்கும் இல்லாதவன் இறைவனாகி விடுகின்றான். அப்படிப்பட்ட இறைவனை அளக்கவோ முகர்க்கவோ தொடவோ இது இன்ன தன்மை என்று வரையறுக்கவோ இலக்கணம் கற்பிக்கவோ வகுத்து சொல்லவோ அறுதியிட்டு சொல்லவோ தீர்க்கமாக எழுதி வைக்கவோ முடியாத ஒரு பொருளாக இறைவன் இருக்கின்றான். நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்ன தன்மையன், இன்ன நிறத்தன், இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு என்ன பண்ண முடியாது, வரையறை செய்ய முடியாது. அப்படி வரையறை செய்ய முடியாத இடத்துல யார் இருக்கிறது? இறைவன் இருக்கிறாரு. ஆனா அரிது 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 மானிடராய் பிறத்தல் அரிது, அரியது கேட்கும் வடிவேலா அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லும் போது கடைசியில ஒரு வரியில முடிக்கும். இறைவனோ தொண்டருக்குள் ஒடுக்கம். இவ்வளவு தூரம் சொன்ன ஔவையார் கடைசியில எப்படி முடிப்பாங்கன்னா, இறைவனோ தொண்டருக்குள் ஒடுக்கம். அப்போ இறைவன் இப்படி வரையறுக்க முடியாது, அப்படி வரையறுக்க முடியாது, அளக்க முடியாது, பார்க்க முடியாது, இப்படி எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனா கடைசியில அடியார்களுக்குள்ள தொண்டருக்குள் ஒடுக்கும் அப்படின்னு முடிப்பாங்க. அதுதான் அங்க இருக்கிற ஒரு பெரிய அழகு. அப்போ அடியார் நடுவில் இருக்கும் அருளை பெறுவாய். அதான் அடியார் நடுவில் இருக்கும் அருளை பெறுவதே பெரிய பாக்கியம். அப்போ எங்க இருப்பார்? எப்ப எங்க சிவபெருமான் எங்க இருப்பார்னா அடியார் நடுவில் இருப்பார், அடியாருக்குள்ள இருப்பார். அப்போ அடியார்களுக்கு செய்கிற சேவை ஆண்டவனுக்கு செய்கிற சேவை, அடியார்களுக்கு செய்கிற சேவை ஆண்டவனுக்கு செய்கிற சேவை. அப்ப முதல் வரி அண்ணல் இருப்பிடும் ஆறும் அருகில, அண்ணல் இருப்பிடும் ஆறும் அருகில. ஏன்னா அந்த இருப்பிடம் தெரியாம அலையுறாங்க எல்லாருமே. அல்லல் உருவாங்க, அல்லல் படுறாங்க. சாமியோட இருப்பிடம் தெரியாம அல்லல். ஆட்டுக்குட்டி தோல் மேல வச்சுக்கிட்டு ரொம்ப அலையறமா அல்லல் விடுறோம் நம்ம எல்லாருமே தான். அப்போ ஒன்றாய் உடனாய் வேறாய் என்ற தத்துவம் நமக்கு இங்க வேலை செய்யுது. கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கும் கடவுள் இருக்குன்னு சொல்றவனுக்கும் சாமி தான் பொறுப்பு. ஆக ரெண்டு பேருக்கும் உயிர் இருக்கு இல்லையா, ரெண்டு பேருக்கும் அன்பு இருக்குது இல்ல. என்னதான் வாய் சவுடால் அடிச்சாலும் ரத்தத்தோடு இருக்க வரைக்கும் வாய் சவுடாலு. ரத்தம் சுன்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டா என்ன ஆகும்? சிவபெருமானே சிவசிவா திருச்சிட்டம் எண்ணி பார்க்க முடியாத கொடுமை. அப்பா அம்மா சாமி கொஞ்சம் அது வரைக்கும் என்ன விட்டுறீங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்?
இதே வாய் தான் கடவுள் இல்லைன்னு சொன்னுச்சு. அப்ப என்ன கூப்பிடுது இப்போ? அம்மா, அப்பா, கொஞ்சம் ஒத்தாசை பண்றீங்களா? அந்த ஒத்தாசை யாரு? சாமி தானே, சாமி தானே. அப்போ நல்ல வலுவாக இருக்கும் பொழுது நாத்திகம் பேசுவதும், எல்லாவற்றையும் ஆய்ந்து தெளிந்துதான் விஞ்ஞான அடிப்படையில் தான் ஏற்றுக்கொள்வேன் என்று அடம்பிடிப்பதும், தன்னுடைய உடலிலே ஒரு தொய்வு ஏற்பட்டு நடத்துவது இறைவன் தான் என்கிற அறிவு வந்த பிறகு அப்பா, அம்மா என்று இறைவனை கடவுளே என்று அழைத்து கூப்பிடுவதும் வாடிக்கையாகிவிட்டது, வேடிக்கையாகிவிட்டது. அந்த உண்மை நிகழ்ந்த பிறகும் மேசையில் மண் ஒட்டவில்லை என்று அடம்பிடிக்கிற ஒரு கொள்கைவாதிகள் இருக்கவே செய்கிறார்கள். புறத்தே கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டு புழக்கடை வழியாக வேள்வி செய்கிற குடும்பங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஒரு வறண்ட கொள்கையை கையில் எடுத்துக்கொண்டு மறைமுகமாக இறைவனை கும்பிடுகின்ற ஒரு கூட்டம் இருக்கவே செய்கிறது. அதுபோல கடவுள் இல்லை என்று சொல்பவனுக்கும் கடவுள் இருக்கு என்று சொல்பவர்களுக்கும் பெருமானே பொறுப்பாகின்றார். ஆக மொத்தத்தில் உயிர் தான். எவ்வுயிரும் தம்முயிர் போல். எல்லா உயிருக்கும் இயல்பானான் சாழலோ, திருச்சாழல்ல வருது. எவ்வுயிருக்கும் இயல்பானான் சாழலோ. அப்புறம் எப்படி பிரிக்க முடியும்? சரி, அந்த உயிருக்கு உயிராக இருக்கின்ற இறைவனை தேடி அவனுடைய இருப்பிடத்தை கண்டுகொள்ள முடியாதவர்களாக அல்லல் படுகின்றார்களே, அவர்களுக்கு எப்படி இருக்கின்றான் என்றால் இறைவன் வேறாக இருக்கின்றான். சிவனது இருப்பிடத்தை ஒருவரும் அறிய மாட்டாது அல்லல் உறுகின்றனர். அத முதல் வரியிலே சொல்லிட்டார். ரொம்ப அல்லல் உறுறாங்க, எங்க இருப்பிடம் தெரியாம அலையறாங்க. இதான் முதல் வரி. இரண்டாவது வரி என்ன சொல்லுதுன்னா, அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்களுக்கு, அப்படி தேடல் உள்ள ஆன்மாக்களுக்கு இறைவன் தன்னுடைய இருப்பிடத்தை காண்பித்து கொடுக்கிறார். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கம். பாட்டு நல்லாதான் இருக்கும், ஆனா உணர்த்தி கொடுக்கணும். ஒரு நல்ல குருநாதர் சிவபெருமானுடைய இருப்பை உணர்த்தி கொடுக்கணும். அதான் நல்ல குருநாதருக்கு அழகு. ஞானம் பெற்றவர், பக்குவம் அடைந்தவர் எம்பெருமானுடைய இருப்பிடத்தை சுட்டி காண்பிக்க தயங்க மாட்டார். ஞானத்தை மறைத்து வைப்பதும் ஒரு விதமான திருட்டு, ஒரு விதமான கொள்ளை, ஒரு விதமான ஏமாற்றுத்தனம். தான் பெற்ற ஞானத்தை, தான் பெற்ற மெய்ஞானத்தை, அனுபூதியை, சத்தியத்தை தேடி உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எந்த ஆன்மாக்களுக்கு இருக்கிறதோ அந்த ஆன்மாக்களுக்கு போதிக்கின்ற அந்த குருதான் சத்குரு. இறைவனுடைய இருப்பிடத்தை பகிரங்கமாக சொல்லக்கூடியவராகவும் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அதை உணர்த்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவருமாக இருப்பவர் தான் சத்குரு. சத்தியத்தை சொல்பவர் சத்குரு. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்தவித சமரசத்துக்கும் ஆளாகாமல், தன்னை முன்னிலைப்படுத்தாமல், தன்முனைப்பு இன்றி எம்பெருமானை தேடுபவர்களுக்கு, இறைவனை கண்டே ஆக வேண்டும் என்று வெறி பிடித்தவர்களுக்கு ஒரு கண்ணாடி போல் இருந்து சுட்டி காண்பிக்கக்கூடியவர் தான் சத்குரு. அப்படி இறைவனை நான் பார்த்தே ஆக வேண்டும் என்று அடம் பிடிக்கிற ஆன்மாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரமாக இருப்பவர் தான் இந்த சத்குரு. சத்தியத்தை அறிந்தவர் சத்குரு. சத்தான விஷயத்தை அறிந்தவர். சத்துனா உயிர் உள்ளது, அசத்துனா உயிரற்றது. சத்து அசத்து, இந்த உலகம் சத்து அசத்தால் ஆனது. அப்ப இந்த உலகத்தில் நிலையானது எது, நிலையில்லாதது என்று நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடிய அறிவு உள்ளவர் தான் குருநாதர். அந்த மயக்கத்தை போக்கி வைப்பார். அந்த மாதிரி அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்களுக்கு, அப்படி ஆய்ந்து ஆய்ந்து இது நிலையானது, இது நிலையில்லாதது, இது சாசுவதமானது, இது சாசுவதமற்றது, இது பொய்யானது, இது மெய்யானது,
அப்படின்னு யார் ஒருத்தர் தேடி அலைகின்றாரோ அவர்களுடைய இறுதி பயன்பாடாக சாமி குருநாதர் வடிவம் தாங்கி விளக்குவார். இதான் செய்தி. சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அப்ப தேடல் உள்ள உயிர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக உண்மையை சுட்டி காண்பிக்கக்கூடிய ஒரு குருவாக சத்குரு வருகிறார். ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி. ஏகன் அநேகன் இறைவனடி. அப்பனா ஏகன்னா நம்ம மட்டுமா இறைவன் தெரிஞ்சிருக்கிறோம்? பல பேர். ஏகன்னா அநேகன் நிறைய பேர் இருக்காங்களாம், மறைஞ்சிருப்பாங்க. 10ஓட 11 இருப்பாங்க. இறைவனுடைய திருவடி தெரிஞ்சவங்க எப்படி இருப்பாங்க? அலட்டிக்க மாட்டாங்க, ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். அவ்வளவுதான். ஊரும் வேணாம், பேரும் வேணாம். ஆனா சேவை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் அடியார்கள். அப்படிப்பட்ட தான் அந்த இருப்பிடத்தை கண்டுபிடிச்சவங்க. குருவுக்கு தொண்டு செஞ்சு கண்டுபிடிச்சு யாரெல்லாம் உண்மையாவே தேடுறாங்கன்னு பார்த்து அந்த ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்யறதுக்கு ஒரு வழியா இருப்பாங்க. அவ்வளவுதான். அப்ப முதல் இருப்பிடம் இறைவனுடைய இருப்பிடத்தை தேடி இருப்பிடம் எதுவும் தெரியாம அலையிற கூட்டத்தை ஒரு கூட்டம் இருக்குத்தான் செய்யுது. 2வது வரி என்ன சொல்லுது? அப்படி இருக்கிற கூட்டத்திலையும் இறைவனுடைய இருப்பிடத்தை தேடி அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆய்ந்து அறிந்து தேடக்கூடிய உயிர்களுக்கு, ஆய்ந்து கொள்வார்களுக்கு அவனுடைய இருப்பிடம் காண்பித்து கொடுக்கப்படுகிறது. அது குரு உபதேசம் மூலியமாக. ஆக குரு இல்லாத வித்தை பாழ். குரு இல்லாத வித்தை பாழ். ஏகலைவன் போல எடுத்துக்கலாம், ஒருத்தர் பேசுறதுல இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கலாம். ஆனா பணியணும். பணிவில்லாத பக்தியும் பணிவில்லாத எந்த ஒரு வித்தையும் பணிவில்லாத செய்கிற எந்த ஒரு காரியமும் முழுமை பெறாது. இதான் உண்மை. முழுமை பெறாது. அப்ப முதல் வரி தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். பாவம், இருப்பிடத்தை அறிந்து கொள்ள முடியாமலேயே போயிடுறாங்க. 2வது வரி அப்படி தேடுறவங்க ஆய்ந்து 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 புறத்தை படித்து பிறகு அகத்தை படிப்பதற்கு முயற்சி செய்து குருநாதருடைய அருள் பெற்று சத்குருநாதருடைய அருள் பெற்று உருவ நடுவிலே நின்று விடுகிறார்கள். இருப்பிடத்தை கண்டு கொள்கிறார்கள். 2வது வரி. 3வது வரி என்ன சொல்லுது? கண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும். அப்படி அந்த அண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும். அப்போ அழிகிற பொருள்களுக்கும் அழியாத பொருள்களுக்கும் ஒரு அறிவு வந்த பிறகு கிரக பிரவேசம் செய்யக்கூடிய அடியார்கள் இருக்கவே செய்கிறார்கள். கிரகம்னா வீடு, அதான் நம்ம உடம்பு. அதுல பிரவேசித்தல் என்பது புருவ நடுவிலே உள்ளே நுழைந்து எம்பெருமானுடைய திருவடி தரிசித்தல். இதுதான் வீடு பேரு. கிரக பிரவேசம்னா என்னன்னா வீடு பேரு. நம்ம புதுமனை புகு விழான்றோம்ல, புதுமனை புகு விழா அப்படின்னா ஏற்கனவே நம்ம மனையில இறைவன் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கவும் தான் கருவுற்ற நாள் முதலாம் இறுதி பயணம் வரைக்கும் சாமியோட பெரும் கருணையினால்தான் நம்ம இருந்திருக்கிறோன்ற அறிவு நமக்கு இல்லாம போச்சு. இடையில வந்ததுதான் அந்த நானு, இடையில வந்ததுதான் அந்த தானு. நானு தானு, நான் தான். இந்த நானும் தானும் இடையில தான் வந்தது. ஆனா வாழ்நாள் முழுக்க நம்மளை ஆட்டு வச்சு உடமையை கொண்டாடிட்டு என்ன பண்ணுது போகுது. கடைசியில் நடத்துறது இறைவன் தான். நானும் இல்லை தானும் இல்லை, தாமாகி வந்திருக்கார். யாமாகி என்ன பண்ணார்? நடத்துறார். அப்போ அண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும். சாஸ்வதமாக இருக்கின்ற ஒரு பொருளை குருநாதர் மூலியம் தெரிந்து கொண்டு யார் ஒருவர் திருவடியை காண முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் அண்ணலை காணில் அவன் இவன் ஆகுமே அப்படின்னு கடைசி வரியில முடிக்கிறார். நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய். நீ எதை தேடுகின்றாயோ
நீ அதுவாகவே ஆகின்றாய். மனிதர்கள்ல தேடுதலை பொறுத்துதான் வாழ்க்கையினுடைய பிறவி பெரும்பயனடை இருக்கு. உதாரணத்துக்கு வீடு கட்ட வேண்டும், வீடு கட்ட வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்று புறத்தே ஓடுகின்ற உயிர் அந்த புறப்பொருளாக இருக்கக்கூடிய வீடு கட்ட வேண்டும் என்ற புறப்பொருளிலேயே மனம் லயித்து விடுகிறது. கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், கார் வாங்கணும், கார் வாங்கணும். இந்த உலக வஸ்துக்கள் மேல இருக்கிற மயக்கங்கள்னால ஆசை கூடிக்கொண்டே போகிறது. எண்ணங்களுக்கும் அளவில்லை, ஆசைகளுக்கும் அளவில்லை, ஒரு வரம்பு இல்லை. எப்படி நட்சத்திரங்களுக்கு வரம்பில்லையோ எண்ணங்களுக்கும் வரம்பில்லை, ஆசைகளுக்கும் வரம்பில்லை. இப்படி பாசத்தின் வலையில் விழுந்த உயிர்கள் ஆணவத்தின் பொருட்டு கண்டதையெல்லாம் துய்க்க நினைத்து ஆசைப்பட்டு அல்லல் பட்டு அந்த பிறவி என்னும் தடம் சுழியில் விழுந்து விடுகிறது. இந்த ஆசைக்கு அளவு இல்லை, எண்ணங்களுக்கு எல்லை இல்லை, நட்சத்திரங்களை எண்ண முடியாது என்கிற அறிவு வந்த பிறகு அந்த பாசம் என்னும் தாழ்வுருவி என்று சொல்லுகிறார்களே, அந்த மயக்கத்திலிருந்து மீண்டு குருநாதருடைய பெரும் கருணையினாலே இவைகளெல்லாம் முடிவற்றவை என்கிற அறிவு அதற்கு வந்து விடுகிறது. எல்லை இல்லாமல் இருக்கின்ற அந்த நட்சத்திரங்களையோ ஆசையையோ எண்ணங்களையோ ஒருபோதும் எண்ணி முடிக்க முடியாது, உணர்ந்து முடிக்க முடியாது, துய்த்து முடிக்க முடியாது, அனுபவித்து முடியாது என்கிற அறிவுக்கு வரும் பொழுது இது எல்லையற்றவை, இவைகள் முடிவில்லாதவை என்கிற அறிவு வந்த பிறகு அங்கிருந்து விடுபட்டு நிற்கிறது உயிர். போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்து என்கிற அற்புதமான ஒரு வரியை சிந்தித்து அந்த உயிர் கடைத்தேறி விடுகிறது. அந்த உயிர் கடைத்தேறி விடுகிறது. ஆக எண்ணங்களுக்கும் முடிவில்லை, ஆசைகளுக்கும் முடிவில்லை. இப்படி முடிவில்லாத ஆசைகளையும் முடிவில்லாத எண்ணங்களையும் கைகொண்ட உயிர்கள் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு எண்ணங்களற்ற எண்ணங்கள் எண்ணிலி, ஆசைகள் எண்ணிலி, பணம் எண்ணிலி, இப்படி உலக வஸ்துக்கள் இப்படி கணக்கில்லாமல் நீண்டு கொண்டே ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அந்த புற வஸ்துக்களிலே மயங்கி 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 பிறப்பிலே விழுந்து மண்ணாகின்றன. இதான் செய்தி. இப்படி புறப்பொருளை விரும்பி 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 இந்த உயிர் ஒரு நாள் அதெல்லாம் நிலையில்லாதது என்று அறிந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அதுதான் சத்குருவுடைய குருநாதருடைய பெரும் கருணை. இந்த பெருங்கருணை வாய்த்த உயிர்கள் தன்னை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறது. பாசத்திலிருந்து விடுபெற்று பசு அறிவு பெற்று விடுகிறது, தன்னை அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறது. அப்படி கண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும். அப்படி மூன்றாவது வரி என்ன சொல்லுதுன்னா, உபதேசம் பெற்ற ஒரு உயிரினுடைய அடையாளத்தை சொல்லப்படுகிறது. இறைவனுடைய இருப்பிடம் தேடி அலைகின்ற ஒரு உயிர் அலைந்து கொண்டே அலைந்து அலைந்தே தேடி அலைந்து மாண்டு போகிறது. அப்படி அந்த உயிர்களிலேயே ஆய்வு செய்து இருப்பிடத்தை குருநாதர் மூலம் தெரிந்து கொள்வது உபதேசம் பெறுதல். மூன்றாவது கண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும். அப்படி குரு உபதேசத்தை பெற்ற அந்த உயிர் குருநாதருடைய பாதங்களை இறுக்கி பற்றி கொண்டு குருவருளினாலே திருவருளை பெறுவதற்கு குருவ நடுவிலே அமர்ந்து வெற்றி பெறுகிறது. இது அந்த ஆசை வலையில் பாச வலையில் விழாமல் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்கிறது. இப்படி எந்த உயிர் அந்த பாசத்தில் விழாமல் பாசத்திலிருந்து விடுபட்டு எம்பெருமானுடைய திருவடி நிழலாக இருக்கக்கூடிய வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் அக்னி நேத்திரத்திலே தன்னைத்தானே ஐக்கியப்படுத்திக் கொள்கிறதோ அந்த உயிர் கண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடுகிறது. இதுதான் மூன்றாவது வரி.
அப்ப எல்லையில்லாத எண்ணங்களை கைக்கொள்ளக்கூடிய இந்த ஆசை வயப்பட்ட உயிர்கள் பெருமானுடைய பெருங்கருணையினாலே, குருநாதருடைய அருட்கடாட்சத்தினாலே அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்பது இந்த சொல். அதுதான். அப்போ அண்ணலை காணில் அவன் இவன் ஆகுமே. கடைசி வரை என்ன சொல்லுதுன்னா, நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய். அதான் குழந்தைகளுக்கு முதல்ல உபதேசம் என்ன கொடுக்கணும்னா, நீ என்ன ஆக போறன்னு கேட்கக்கூடாது. சின்ன சின்ன வட்டத்துக்குள்ள அதை மாட்டி விட்டுறக்கூடாது. டாக்டர் ஆக போறேன், நான் பிளைட் ஓட்ட போறேன், நான் அதுவாக போறேன், இதுவாக போறேன், அப்படி ஆக போறேன்றதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வட்டம். அது நான் எம்பெருமானை தெரிந்து கொள்ள போகிறேன், எம்பெருமான திருவடி அறிந்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பூணூல் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. காயத்ரி மந்திரம் ஓம் பூர் புவஸ் ஸ்வஹதத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனக பிரஜோதயான். என்னன்னா, எது படைத்து, எது காத்து, எது அழித்து, எது மறைத்து, எது அருளுகிறதோ அந்த மேலான பரம்பொருள் எம்மை வழிநடத்தட்டுமாக அப்படின்ற ரகசியத்தை ஊட்டி விட்டுறாங்க. அப்போ முதல் அறிமுகமே பரம்பொருளை தான் அவர்கள். நீ எதுவாக ஆக போகிறான்னா பரம்பொருளாக ஆக முயற்சி செய். எது நம்மை படைத்து, எது நம்மை காத்து, எது நம்மை மறைத்து, எது நம்மை அழித்து, எது நம்மை வளர்த்தெடுக்கிறதோ, எது நம்மை அருளி கொண்டிருக்கிறதோ அதை முதலில் இறுகி பற்றிக்கொள். அதுதான் இந்த சமூகங்கள்ல உச்சபட்ச அறிவுள்ளவர்கள் செய்கின்ற காரியம். பாமரர்களோ இதுவாக வேண்டும், அதுவாக வேண்டும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், புறப்பொருளை தேடி மறைந்து விடுகிறார்கள். சத்தியத்தை அறிந்தவர்கள் குருநாதர் மூலமாக இந்த பூணூல் கல்யாணம் என்று சொல்லக்கூடிய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. இதுதான் திருஞான சம்பந்தருக்கு நடந்தது. உண்மையை அறிந்து கொண்டு ஒரு குழந்தைக்கு முதலில் அறிமுகம் செய்ய வேண்டியது எம்பெருமானைத்தான். நீ அதுவாகவே இருக்கின்றாய். நாம் உங்களுக்கு உடல் கொடுத்த தந்தையாக இருக்கலாம், நான் உனக்கு உடல் கொடுத்த தாயாக இருக்கலாம். ஆனால் இனி நீ பக்குவப்பட்டு விட்டாய். இனி எல்லாம் உனக்கு இறைவனே தாயாகவும் இறைவனே தந்தையாகவும், இனி எல்லா விடயங்களும் அவனைத்தான் நீ சார்ந்திருக்க வேண்டும் என்று அவனுக்கு பூணூல் போட்டு அவனை தன்னியமாக்கி விடுகிறார்கள், சுயம்பு ஆக்கி விடுகிறார்கள். நீ சொல்ல வேண்டிய மந்திரம் காயத்ரி மந்திரம். அதுதான் இருப்பிடம் புருவ நடுவில் இருக்கிறது, இங்குதான் நீ உச்சரிக்க வேண்டும். தேவ ரகசியங்களை சொல்லி விடுகிறார்கள். அதிலிருந்து தன்னை தானே அறிந்து கொள்வதற்கு அது முயற்சி செய்து, ஒரு அந்தணன் இன்னொரு அந்தணன் காலில் விழுவதே இல்லை. பார்த்திருக்கலாம், நீங்க விடமாட்டாங்க. ஏன்னா சுயம்பு ஆகி விடுவார்கள் உபதேசம் பெற்றவர்கள். அதான் சுந்தரர் கேட்பார், ஒரு அந்தணன் இன்னொரு அந்தணனுக்கு எப்படி அடிமையாக முடியும்? ஒரு சுயம்பு இன்னொரு சுயம்பு கிட்ட என்ன ஆகாது. ஏன்னா அப்படிப்பட்ட உபதேசம் அது. அப்ப சாதாரண குடியில் பிறந்த குழந்தைகளுக்கு இதுவாக வேண்டும், அதுவாக வேண்டும் என்ற மாயையிலே ஊட்டி சத்தியத்தை தெரிந்து கொள்ள விடாமலேயே கடைசி வரை மயக்கத்திலே வைத்து நிறைவுறாத மனத்தினாலே அந்த உயிர் இறந்து விடுகிறது. சத்தியத்தை அறிந்தவர்கள், சத்குருநாதருடைய அருளை பெற்றவர்கள் ஒரு குழந்தைக்கு முதலில் போதிக்க வேண்டியது என்னவென்றால், சத்தியத்தை எம்பெருமானை காண்பித்து கொடுத்து, நீ அதுவாகவே இருக்கின்றாய், நீ அதுவாகவே இருக்கின்றாய், அகம் பிரம்மாஸ்மி என்கிற ரகசியத்தை குழந்தைகளுக்கு போதித்து அவர்கள் குழந்தைகளை வல்லவர்களாக மாற்றி விடுகிறார்கள். யாரை அறிய வேண்டுமோ, யாரை தெரிந்து கொள்ள வேண்டுமோ, யாரிடம் பணிய வேண்டுமோ, யாரிடம் வரம் பெற முடியுமோ அந்த மேலான பரம்பொருளை அவர்களை சுட்டி காண்பித்து விடுகிறார்கள். அதனால் அந்த குழந்தைகள் மேலானவர்களாகிறார்கள். மந்திரங்களிலும் தந்திரங்களிலும் எந்திரங்களிலும் மேம்பட்டு நிற்கின்றார்கள்.
அவர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. அவர்கள் வெற்றி வாகை சூடி வருகிறார்கள். காரணம், அவர்கள் இறைவனை அறிந்து கொண்டார்கள். இறைவனுடைய இருப்பிடத்தை புரிந்து கொண்டார்கள். நம்முடைய குழந்தைகளோ எம்பெருமானுடைய திருவடியை தெரிந்து கொள்ளாமல் எது மூலமாக இருக்கின்ற அந்த பரம்பொருளை புறந்தள்ளிவிட்டு படைத்தவன் ஒரு பக்கம் இருக்க, படைக்கப்பட்ட பொருள்களையே மூலமாக கொண்டு இயங்குகிற குழந்தைகள் அசத்தை அடைந்து செத்து போகின்றார்கள். மாதா பிதா குரு தெய்வம். அப்பா அம்மா எப்படியோ அப்படிதான். அசத்தை நாடி இருக்கிற பெற்றோர்கள் தன் குழந்தைக்கும் அந்த உயரற்ற அசத்தையே போதிக்கின்றார்கள். சத்தை அறிந்து கொண்ட பெற்றோர்கள் சத்தியத்தை குழந்தைக்கு போதிக்கின்றார்கள். சத்துக்கும் அசத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நிலையில்லாதது நிலையானது. பிரம்மத்தை அறிந்தவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு பிரம்மத்தை அறிமுகம் செய்து வைக்கின்றார்கள். அதான் அவங்க அனுபவம். பிரம்மத்தை அறியாத பெற்றோர்கள் அசத்தியத்தை அறிமுகம் செய்து, அசத்தை அறிமுகம் செய்து நிலையில்லாததை தேட உடல விடுகின்றார்கள். பாவம், அந்த குழந்தைகள் தேடி அழிந்து போகின்றன. அப்போ உண்மையை அறிந்த ஒரு குடும்பம், உண்மையை பகிரங்கமாக அறிந்து கொண்ட பக்குவப்பட்ட ஒரு குடும்பம், இனி நாம் அலைந்தது போதும், நம்முடைய குழந்தைகள் அலையக்கூடாது, நம்முடைய சந்ததி அலையக்கூடாது, எது நிலையானது எது நிலையில்லாதது என்கிற ஒரு உண்மையை தன்னுடைய வாரிசுகளுக்கு, குழந்தைகளுக்கு ஊட்டி விடுதல் தான் உபதேசம். எந்த ஒரு தந்தையும் எந்த ஒரு தாயும் தன் குழந்தை இப்படித்தான் நினைப்பாங்க. நான் பட்டது என் குழந்தை படக்கூடாது, நான் பட்டது தன்னுடைய குழந்தை படக்கூடாது. அது மாதிரிதான் ஞானத்திலையும். நான் தேடி நாயா பேய அலைஞ்ச மாதிரி, அசத்துல மாட்டின மாதிரி என் குழந்தை அசத்துல போய் மாட்டக்கூடாது, சத்துல போய் மாட்டணும். சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சத்குருவை அடைய வேண்டும் அப்படின்னு தான் பிரயத்தனப்படுவாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, படைத்தவனை விட்டு படைக்கப்பட்ட பொருள்கள் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு போகின்ற உயிர்கள் அசத்திலேயே மூழ்கி இறந்து விடுகின்றன. அப்படி மூழ்க விடாம சத்குருவுடைய பாதத்தை பிடித்து சத்தானவை முதலில் அறிமுகம் செய்து இறைவன் இருப்பிடத்தை அறிமுகம் செய்வதுதான் உத்தமம். அடியனுக்கெல்லாம் கல்லூரி முடிச்சு தேடி நாயா பேயா அலைஞ்சி இவங்க சொல்லி தருவாங்களா அவங்க சொல்லி தருவாங்களான்னு அவமானப்பட்டு இதுல உண்மை இருக்குமா அதுல உண்மை இருக்குமான்னு பல நெறிகள்ல ஓடி, இங்க தயவு இருக்குமா அங்க கருணை இருக்குமா இங்க ஏதாவது போதிப்பாங்களான்னு அங்க இங்க நாயா பேயா அலைஞ்சி கடைசியில சிவானந்த பரமஹம்சர் தான் அடியனுக்கு பிச்சை போட்டார், ஞான பிச்சை போட்டார். இந்த எச்சில் இலைய நக்கின நாய் போல அடியேன் சிவானந்த பரமஹம்சருடைய எச்சில நக்கிதான் இப்படி நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு ஞான பிதா எனக்கு கொடுக்கலன்னா இன்னைக்கு இவ்வளவு தைரியமா என்னால பேச முடியாது. ஞான பிச்சை, ஞான வல்லல், அவமானம், போற இடங்கள்லாம் அவமானம். ஏன்னா ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஆனா என்ன தாயாய் மூலையை தருவானே, இந்த பிரபஞ்சத்தை வா, நீ தேடுகின்ற பொருளை நான் உனக்கு அறிமுகம் செய்கிறேன், வா. நீ வீழ்த்தப்பட்டாயோ அவமானப்படுத்தப்பட்டாயோ உனக்கு சத்தியத்தை யாம் போதிக்கின்றோம், வா அப்படின்னு அறைகூவல் விடுத்தவர் தான் இந்த சிவானந்த பரமஹம்சர். அவர்தான் எனக்கு இந்த ஆகமங்கள், ஆன்மீகத்தினுடைய எல்லை, எம்பெருமானுடைய இருப்பிடம்,
இது எல்லாம் எனக்கு தொட்டு காண்பித்த ஒரு பெரிய மகான். இல்லைன்னா இன்னைக்கு நான் ஊர்க்குருவியாகத்தான் இருப்பேன். எவ்வளவுதான் உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதுன்ற மாதிரி, எவ்வளவுதான் ஞானம் பேசினாலும் நீ ஊர்க்குருவி தான் அப்படின்னாலும் அதையும் மீறக்கூடிய ஆற்றல் குருநாதர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி அடியேனுடைய கண்களை திறந்த அந்த சிவானந்த பரமஹம்சருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி இன்னைக்கு வாழ்வியலை போதிக்கிற அளவுக்கு, சத்தியத்தை பேசுகிற அளவுக்கு நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த இருப்பிடத்தை சுவாமி மூலமாக அறிந்து கொண்டதனுடைய பெரும் பயன்தான். ஐயோ, நமக்கு யாராவது இறைவனை காட்ட மாட்டார்களா? யாராவது தொட்டு காண்பிக்க மாட்டார்களா? யாராவது அரவணைத்து சொல்ல மாட்டார்களா? இதுதான் மார்க்கம் என்று, இதான் வழிப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? கிடைக்கல. எங்க போனாலும் ஒரு போட்டி இருந்தது, எங்க போனாலும் ஒரு பாகுபாடு இருந்தது, எங்க போனாலும் மதம் இருந்தது, எங்க போனாலும் ஒரு மாச்சரியம் இருந்தது, மத மாச்சரியம் இருந்தது, எங்க போனாலும் ஒரு அசூயை இருந்தது, எங்க இருந்தாலும் ஒரு பொறாமை இருந்தது. எங்கேயும் ஒரு ஐக்கியம் இல்லை, எங்கேயும் ஒரு யூனிக் இல்லை. ஏன்னா ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. எல்லா இடங்களையும் விளம்பரம் இருந்தது, எல்லா இடங்களையும் படாடோபம் இருந்தது. ஆனா உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அடியனுக்கு கிடைக்கல. அப்போ உண்மையாக தேடுபவர்களுக்கு வாழ்க்கை இவ்வளவுதானான்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணும்போது சாமி மானுட சட்டை தாங்கி அவரே வராரு. சோர்ந்து போகாதே, இதுதான் ஆகமம், நீ தேடுகின்ற இறைவன் இங்குதான் இருக்கின்றான், அவனை அடைவதற்கான மார்க்கம் இதுதான், இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து நீ மீண்டுவதற்கான வழி இதுதான் சாமின்னு நமக்கு வழிகாட்டுறதுக்கு சாமி வராரு. அப்படி வந்தவர் தான் சிவானந்த பரமஹம்சர். அதுக்கு முன்னாடி சைவ சமயத்துல எனக்கு பாடுவேன் போவேன், ஆனா பொருள் தெரியாம பாடிட்டு இருப்பேன். உபதேசம் பெற்ற பிறகு அடியனுக்கு எல்லா விதமான பொருள்களும் உள்ள அர்த்தங்களும் சாமியோட பெரும் கருணையினால் தபம் கூட கூட அவனுடைய ஆழம் புரிய ஆரம்பித்து விட்டது. அப்போ தவம் செய்தால் சிவம் பெறலாம் அப்படின்ற ரகசியம் நமக்கு புலப்பட்டுச்சு. சத்தியத்தை தெரிந்து கொள்ள சத்குருநாதருடைய அறிவு வேண்டும், துணை வேண்டும், இல்லைன்னா முடியாது. அப்ப குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லைன்றதுக்கு தான் சாட்சி, அடியனே சாட்சி. அப்படி ஞானத்துல சரியை இல்லாம, கிரியை இல்லாம, யோகம் இல்லாம நேரடியாக ஞானத்துக்கு போனதுனால அடியன் கீழே இறங்கி சமய தீட்சை வாங்க வேண்டியதாகி போச்சு. பிறகு சிவ தீட்சை வாங்க வேண்டியதாகி போச்சு. காரணம் என்னன்னா, சைவ சமயத்துக்குள்ள உள்ள வரணும்னா இதெல்லாம் லட்சணங்கள். என்னதான் ஞானம் பெற்றிருந்தாலும், நிர்வாண நிலை அடைந்திருந்தாலும், குருநாதர் உபதேசம் பெற்றிருந்தாலும், சரியிலிருந்து கிரியை, கிரியிலிருந்து யோகம், யோகத்திலிருந்து ஞானம் தான் முறையாக வருவது ஒரு பெரிய தர்மம் என்பதனாலே அடியன் கீழே சென்று சமய தீட்சை வாங்கி கொண்டு வந்தோம். பிறகு சிவதீட்சை பெற்றோம். ஏன்னா அந்த வேடத்தில் இருந்தால்தான் அடியார்களுக்கு போதிக்க வசதியாக இருக்கும் என்பதற்காக, எடுத்த எடுப்பிலே ஞானத்தை போதித்தால் இங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதற்காக அனுஷ்டானங்களையும், பிறகு சைவ நெறியில் இருக்கக்கூடிய அடிப்படைகளையும், திருமுறைகளையும், சித்தாந்தங்களையும் கையில் எடுத்து எளிமையாக அடியார்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிகார சைவ நெறி பாடசாலையை துவங்கினோம். இதுதான் வரலாறு. இப்படி உண்மையை தேடுபவர்களுக்கு இறைவன் வகுத்து ஒரு வழி நிச்சயம் வைப்பாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடியனுக்கும் வைத்தாரு. அப்படி கிடைச்சதுதான் உபதேசம். அந்த உபதேசம் கிடைச்ச பிறகு கண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும். அப்படி அமர்ந்து அண்ணலை காணில் அவன் இவன் ஆகுமே. அப்ப நீ எதை தேடுகிறாயோ அதுவாக மாறிவிடுகிறாய். நீ எந்த இறைவனை மையமாக நினைத்துக் கொண்டிருந்தாயோ அந்த இறைவனுடைய சாயலாக நீ மாறிவிட்டாய். அவ்வளவுதான். மீண்டும் ஒரு முறை இந்த பாட்டை படிக்கிறேன். 4வது வரி என்ன சொல்லுதுன்னா,
3வது வரி உபதேசம் பெற்று எம்பெருமானுடைய திருவடியில நிற்கும் போது அவன் நீயாகவே மாறிவிடுகிறாய். அவன் தானாகவே மாறிவிடும். தான் அவனாக மாறுகின்ற பெரிய கலை நடக்கும். ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த இறைவனுடைய இருப்பிடம். அப்புறம் குருநாதர் வந்தாரு, உனக்கு உபதேசம் செய்தாரு, இருப்பிடம் தெரிஞ்சுக்கிட்ட. அப்புறம் கண்ணுல அடிவின்றி உள்ளே அமர்ந்து அவனை பார்க்க ஆரம்பிச்சுட்ட. எப்ப நீ அவனை பார்க்க ஆரம்பிச்சியோ, நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்மிலா புண்ணியனே. அப்போ மலமற்ற பற்றற்றானை பற்று, அந்த பற்றற்றானை பற்றி நீயும் பற்றற்றவனாக மாறிவிட்டாய். அப்ப அவன் தானாகவும் தான் அவனாகவும் மாறுகின்ற பெரிய வித்தை இந்த 4வது வரியிலே நடந்து விடுகிறது. அப்பொழுது என் செயலாவது யாதொன்றும் இல்லை, என் வாக்கில் அதை எனதுரை தனதுரை அப்படின்னு சொன்னார் இல்லையா திருஞான சம்பந்தர். அப்ப எனதுரை தனதுரைன்னு சொன்னா தன்னுடைய உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் எம்பெருமானிடம் ஒப்படைத்து விட்ட ஒருவர் தான் தன்னை எப்படி சொல்ல முடியும்? எனது உரை தனதுரை அப்படின்னு சொல்ல முடியும். என் வாக்கிலிருந்து வருகிற வார்த்தை எம்பெருமானுடைய வார்த்தை. ஏனென்றால் என்னுடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து இருக்கின்றோம். அதான் எனதுரை தனதுரைன்னு சொன்னாரு. அப்போ இந்த 4வது வரி என்ன சொல்லுதுன்னா, அண்ணலை காணில் அப்படி யார் ஒருவன் சத்குருநாதருடைய அருளாலே புருவ நடுவிலே ஐக்கியமாகி இரண்டர கலந்து நிற்கின்றார்களோ அவர்கள் அவன் தானாகவும் தான் அவனாகவும் மாறுகின்ற அண்ணலை காணில் அவன் இவன் ஆகுமே. இப்போ சென்ற பாடலுக்கு முன் பாடல் பார்த்தோம், நரபதியாய் இருப்பாங்க. யார் இறைவனை தேடுகின்றார்களோ அவர்கள் நரபதியாய் மாறி விடுவார்கள். அந்த வாழ்கின்ற கடவுளாகவே மாறி விடுவார்கள். ஏன்னா இயல்பாவே பாசத்திலிருந்து விடுபட்டுருவாங்க. ஆமா, இயல்பாக பாசத்திலிருந்து விடுபட்டுருவாங்க. அப்படி விடுபட்ட உடனே ஆணவம், கண்மம், மாயை வேலை செய்யாது. அவங்க அப்படி வேலை செய்யலைன்னாலே அவங்க நடமாடும் கடவுள். அப்படி வேலை செய்யலைனாலே அவங்க நடமாடும் கடவுள். அவங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும், அதுதான் சொன்னேன் நான் நேற்று. எப்படி இருப்பாருன்னு சொன்னேன் நான். ஒரு நல்ல சத்குருநாதர், நல்ல ஒரு ஆசான் எப்படி இருப்பார்னா ஓங்கார வடிவில் இருப்பார். ஒரு அமைதி இருக்கும், ஒரு பணிவு இருக்கும், ஒரு பக்தி இருக்கும், ஒரு கனிவு இருக்கும், ஒரு அன்பு இருக்கும். ஆணவம் இருக்காது, கண்மம் இருக்காது, மாயை இருக்காது. உதறிட்டு இருப்பாரு. இன்னும் அடையாளம் கண்டுபிடிக்கத்தான் நமக்கு புத்தி இருக்காது. நம்மள போலயே எல்லாரையும் பார்ப்போம். நம்மள போலயே எல்லாரையும் பார்ப்போம். இதுதான் நம்ம இயல்பு. நம்மள போலதானே டாய்லெட் போகுது, நம்மள போலதானே இன்ட்ரோல் போகுது. அப்படிதான் சில பேர் நினைச்சிட்டு இருப்போம். அப்படி இல்லை, அப்படி இல்லை. அந்த உயிர் எவ்வளவு தூரம் பக்குவப்பட்டிருக்கும், அது வாழ்நாள் எவ்வளவு தேடி இருக்கும், எவ்வளவு நொந்து இருக்கும், எவ்வளவு அவமானப்பட்டிருக்கும், எவ்வளவு நொந்து நூடுல்ஸா மாறி இருக்கும், அது கடைசியில எப்படி தேறி வந்திருக்குது, எம்பெருமான் திருவடியை கண்டுபிடிச்சு அது எவ்வளவு பிரயத்தனப்பட்டு வந்திருக்கும். உபதேசம் வாங்கி 12 வருஷம் தவம் பண்ணிருக்கோம்ல. அது எவ்வளவு நேரத்தை ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 6 மணி நேரம், 5 மணி நேரம், 4 மணி நேரம், 2 மணி நேரம் ஒதுக்கி இருக்காது. எல்லாரும் ஓட்டப்பந்தயத்துல ஓடும்போது ஞானத்தை தேடுறவங்க என்ன பண்ணுவாங்க? சாஸ்வதமானதை தேடி தனக்குள்ளே ஒடுங்கி வழி பார்ப்பாங்க. ஏன்னா பாழா போன உலகம் நிலையில்லாததை தேடி பரபரப்பா இருக்கும். அவ்வளவு பரபரப்பா இருக்கும். கேட்டா பிஸி. இதுதான் அந்த ரகசியம். அப்போ ஞானிகள் என்ன பண்ணுவாங்க? அந்த ஓட்டப்பந்தயத்துல இருந்து தப்பிச்சிருவாங்க. ஏன்னா எதை தேடணுமோ அதை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சு அமைதியை அடைஞ்சிருவாங்க. அது குருநாதருடைய உபதேசம் வேணும் இல்லையா? அப்படித்தான். அப்ப 10ஓட 11 இல்லாம சத்த தேடி சத்குருவா மாறி சத்து சித்து ஆனந்தத்தை பெற்று சச்சிதானந்தமாக நடமாடும் சச்சிதானந்தமாக அவர்கள் இருப்பார்கள். அதான் நல்ல குருநாதருக்கு அடையாளம். அதான் சொன்னேன் நான். அவர் பார்த்தா ஓங்காரம் வேலை செய்யும். ஓங்காரத்து உட்பொருளை அவர்கிட்ட கத்துக்கலாம். அவர்கிட்ட ஆணவம் வேலைக்காகாது. அவர்கிட்ட அவர்கிட்ட தொழில் கருவத்தை எடுத்து அவர்கிட்ட எழுப்பக்கூடாது. நாங்க எப்படிப்பட்ட தொழில் செய்யறோம் தெரியுமா, எங்க கோலம் என்ன கோத்திரம் என்னன்னு பேசக்கூடாது. அவர்தான் சாது ஆயிட்டாரு. அப்போ ஆணவத்தினுடைய அடையாளமா இருக்கக்கூடிய அந்த கர்வத்தையும்
கண்மம் என்று சொல்லக்கூடிய தொழில் கர்வத்தையும் அவர்கிட்ட இழுப்பக்கூடாது. போய் அவர்கிட்ட போயிட்டு நாங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? மூணாவது மயக்கத்தை கொண்டு போய் அவர்கிட்ட எழுப்பக்கூடாது. இந்த மூணு அவர்கிட்ட எடுபடாது. ஒரு நல்ல ஞானி கிட்ட இந்த மூணு எடுபடாது. அதாவது கல்வி செருக்கும் உங்க செல்வ செருக்கும் ஒரு ஞானி கிட்ட எடுபடாது. ஆனா போட்டி போடாதீங்க, அவர்கிட்ட போய் போட்டி போடாதீங்க. ஏன்னா அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. கல்வி என்னும் அல்லலில் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்துன்னு வரும். இதெல்லாம் கடந்தவர் தான் அவரு. அவர்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது. நான் அதை படிச்சிருக்கிறேன், இதை படிச்சிருக்கிறேன், அதை முடிச்சிருக்கிறேன், இதை முடிச்சிருக்கிறேன். அவர் சிரிப்பார் உடனே. நீ ஒன்ன படிச்சியாப்பான்னு தான் கேட்பார். அதை வாங்க முடியும், இதை வாங்க முடியும். விடுதலையை வாங்க முடியுமா? முக்தியை வாங்க முடியும், வாங்கிக்கோ, அவ்வளவுதான். நான் காசால என்ன வாங்க முடியும் அத்தனை வாங்கக்கூடிய நேரம் தானே இது. பாட்டு வரலன்னா ஓதுவாரையும் வீட்டுக்கு வர வைக்க முடியும் அப்படின்னா அது ஒரு விதமான இருப்பு காமிக்குது இல்லையா? என்னால ஓதுவாரையும் வீட்டுக்கு வர வைக்க முடியும், தீட்சிதர்களையே என்னால வீட்டுக்கு வர வைக்க முடியும்னா அவங்ககிட்ட காசு இருக்குன்னு அர்த்தம். ஆனா அருளை வர வைக்க முடியுமா? அருளை வர வைக்க முடியுமா? எங்க வீட்டுக்கு தீட்சிதர்களே வந்திருக்காங்க, வருவாங்க. ஏன்னா பொருள் தானே, பொருள் தானே எல்லாமே. ஆனா அருள் வருமா? நடராஜருடைய அருள் வருமா? அதான் கேள்வி. அப்போ ஒரு சத்குரு கிட்ட வந்து அவர் நடமாடும் கடவுள் அவர். ஏன்னா அவர்கிட்ட இயல்பா என்ன இல்லை? ஆணவம் இல்லை, கண்மம் இல்லை, மாயை இல்லை, மயக்கம் இல்லை. அப்படிப்பட்ட குருநாதர் எப்படி இருப்பார்னு அடையாளத்தை நேத்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு என்ன சொல்றாரு? அப்படி குருநாதருடைய உபதேசத்தை பெற்று யார் ஒரு திருவடியிலே இளைப்பாரி கொண்டு எம்பெருமான் திருவடியை நினைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களாகவே அவனாகவே அவன் தானாகவும் தான் அவனாகவும் அவன் இவனாகவுமே அப்படின்னு முடிக்கிறார். அவ்விளக்கத்தின்று அவனை கண்டால் அவனை காணுகின்றவனுக்கு வேறா இல்லாமல் அவனே ஆகிவிடுகின்றான். அப்போ தேடுகின்ற சாதகனே எம்பெருமானாக மாறக்கூடிய மிகப்பெரிய அற்புத நிகழ்வு தான் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் பெண்களாக இருந்தா ஈஸ்வரியாக மாறி விடுவார்கள், ஆண்களாக இருந்தா ஈஸ்வரனாக மாறிடும். மீண்டும் ஒருவர் இந்த பாடலை பாடி நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அண்ணல் இருப்பிடம் ஆறும் அருகில, அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்களுக்கு கண்ணல் அழிவென்றி உள்ளே அமர்ந்திடும் அண்ணலை காணில் அவன் இவன் ஆகுமே. சாமி திருமூல நாயனாருடைய திருவடிகளை மனமொழி மேகலால வணங்கிக்கலாம். அப்ப முதல் வரியில இருப்பிடம் தெரியாமலே இறந்து போனார்களே என்று வருத்தப்படுறாரு. அப்படி இருப்பிடத்தை தேடி அந்த உயிர் தேடி கொஞ்சம் பணிஞ்சு எனக்கு இறைவனை சுட்டி காமிக்க மாட்டீங்களான்னு குருநாதர்கிட்ட பணிஞ்சோம்னா அந்த பணிவுல ஆணவம் விடாது, அவ்வளவு சீக்கிரம் கர்வம் விடாது. போய் யார்கிட்ட கத்துக்கணும்? நம்ம அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்களுக்கு அப்படி பணிஞ்சு யார் ஒருத்தர் கத்துக்கிறாங்களோ கண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும் அந்த எல்லையை நம்ம தொடலாம். அப்படி தொட்டு பயிற்சி செய்யும் போது தான் அவனாகவும் அவன் தானாகவும் அண்ணலை காணில் அவன் இவனாக மாறி இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு ஏற்படும் என்ற உண்மையை நமக்கு திருமூல நாயனார் பகிரங்கமா சொல்லி இந்த மந்திரத்துல முடிக்கிறாரு. இதுதான் பாட்டினுடைய தாத்பரியம். அப்போ காலச்சக்கரம் என்ற தலைப்பின் கீழே திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 14வது தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய இந்த 27வது பாடல் நமக்கு உணர்த்துகிற செய்தி என்னவென்றால், நீ எதை தேடுகின்றாயோ நீ அதுவாகவே மாறிவிடுகின்றாய். அந்த எல்லையில் சிவோகம் என்கிற ஒரு பெரிய வேதிவினை நிகழ்ந்து விடுகிறது. இயல்பாகவே ஆணவம் கண்மம் மாயை நம்மை விட்டு அகன்று அவன் என்ன தருவான்? அம்பலத்தவன் தன்னையே தருவான் என்கிற உண்மையை இந்த பாடல் நமக்கு போதிக்கிறது. வேற ஒண்ணும் இல்லை. அவ்வளவுதான் செய்தி, அவ்வளவுதான்.
அப்போ இந்த சம்பவம் நடக்கணும்னு சொன்னா நம்மில் வேறாக இருக்கின்ற இறைவன் உடனாக இருக்கின்ற இறைவன் ஒன்றாக ஆக வேண்டும் என்று சொன்னால் குருநாதருடைய பெரும் கருணை வேண்டும். குருநாதருடைய கைகளை இறுக பற்றி கொண்டு எனக்கு சத்தியத்தை போதியுங்கள், எனக்கு உண்மையை சொல்லிக் கொடுங்கள், நீங்கள் அனுபவிக்கின்ற அந்த வித்தையை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று யார் ஒருவர் குருநாதரை கேட்டு ஆய்ந்து அறிந்து தெளிந்து ஆய்ந்து கொள்வார்களோ அவர்கள் கண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும் வித்தையை கற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட வித்தையை கற்றுக்கொண்டவர்கள் அண்ணலை காணில் அவன் இவன் ஆகுமே என்கிற உண்மையை புரிந்து கொண்டு அவன் தானாகவும் தான் அவனாகவும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான சிவோகத்தை அடைந்து விடுகிறார்கள். இறைவனோடு இரண்டரை கலந்து விடுகிறார்கள். இதுக்கு தடையா இருக்கிற இந்த ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய இந்த பாசத்திலிருந்து பெரும் 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 கருணையினாலே, சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே, திருவருளினுடைய பெரும் துணையினாலே குருவருளை பெற்று குருவருடைய பெரும் கருணையினாலே இந்த பாசத்திலிருந்து விடுபெற்று தான் அவனாகவும் அவன் தானாகவும் இருக்கக்கூடிய வித்தையை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதான் சைவநெறி பாடசாலைக்கு வந்திருக்கிற சிகார சைவநெறி பாடசாலைக்கு வந்திருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களும் இந்த பாசத்தை எப்படி ஒழிப்பது என்பதை விட இந்த பாசத்திலிருந்து எப்படி நாம் கடந்து செல்வது என்கிற வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இது மூணுத்துக்கும் அழிவில்லை. பதி, பசு, பாசம். ஏன்னா அனாதின்னு சொல்லப்படுது இல்லையா? முப்பொருள் உண்மை அதானே சொல்லுது. அப்ப அனாதியை கடக்கத்தான் வேணும். இந்த அனாதியை கடக்கத்தான் வேணும். அதுக்கு என்ன வேணும்? அடிப்படையில இயமம் வேணும், அன்பு வேணும், ஒழுக்கம் வேணும், நேமம் வேணும், வைராக்கியம் வேணும், பக்தி வேணும், ஒரு விதமான பிடிப்பு வேணும், குரு விசுவாசம் வேணும். ஏறுகின்ற ஏனிய காலால உதைக்க கூடாது. யார்கிட்ட வித்தையை கத்துக்கிட்டோம், யார் நமக்கு பிராணாயாமம் சொல்லி கொடுத்தாங்க, யார் நமக்கு பிரத்யாகாரம் சொல்லி கொடுத்தாங்க, எங்கு நமக்கு தாரணை வாய்த்தது, எங்கு நமக்கு தியானம் வாய்த்தது, எங்கு நமக்கு சமாதி கூடியதோ அவர்களை நாம் கடவுளாக பார்க்க வேண்டும். அவர்களை நாம் கடவுளாக பார்க்க வேண்டும். அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். ஆதியோடு சமமாக ஆனதால் அவர்கள் சமாதி ஆனார்கள். அப்படி சமமான பிறகுதான் அவர் வாழ்க்கையை துவங்குகிறார்கள். அப்ப செத்து போறதுன்னா சமாதி வைக்கிறது இல்லை. இது பீச் ஓரத்தில் வைக்கிற சமாதி கிடையாது. அதெல்லாம் செத்து போன இடம். அதெல்லாம் சமாதி ஆகாது, சமதை ஆகாது. சமாதின்னு சொன்னா எம்பெருமானோடு சமமாக இருக்கக்கூடிய ஆதியோடு சமமாக ஆதல், அதுதான் சமாதி. அதான் திருமூலர் சொல்றாரு, தவத்தினாலே இயமம் நியமம் ஆசனம் அமர்ந்து பிறகு பிராணாயாமம் பெற்று பிரத்யாகாரம் பெற்று தாரணியிலே மூழ்கி தியானத்தை அறிந்து சமாதியிலே இரண்டர கலந்து பிறகு வாழ்க்கையை தொடங்குங்கள் என்பதுதான் திருமூலனுடைய தாத்பரியம், சத்தியம். நம்ம ஆளுங்க சமாதி வைக்கிறன்னு செத்து போனதுல என்ன பண்ணக்கூடாது? சமாதி வைக்கக்கூடாது. சத்து போனதுக்கு அப்புறம் அந்த உடம்புக்கு அர்த்தமே இல்லை. அந்த சத்தை உடம்போடு இருக்கும் பொழுது அறிந்து கொண்டவர்கள் சத்து சித்து ஆனந்தத்தை பெற்றவர்களாகிறார்கள். அவர்கள் சச்சிதானந்தமாக உலாத்துகிறார்கள். இவ்வளவுதான் செய்தி. இது வரைக்கும் இது போதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையா கேட்டு அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் மனமொழி மிகளாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்லதுரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க சிவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே
திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மைகளாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு பிறகு 9:50க்குள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை அடையும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். மற்றுணையாவது நமச்சிவாயவே. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.